ஒரு சுவாரஸ்யமான மகாபாரத கதை. கர்ணனின் கொடைத்தன்மை. மகாபாரதத்தில் பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கர்ணன் அனைவரையும் கவர்ந்தவன். அவனது கொடைத்தன்மையும் சூரியன் மீதான பக்தியும் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவன் சந்தித்த சோதனைகளும் அவனை ஒரு தனித்துவமான வீரனாக மாற்றின. இதோ அவனது கொடைத்தன்மையை உணர்த்தும் ஒரு கதை. ஒருமுறை கிருஷ்ணர் கர்ணனின் கொடைத்தன்மையை சோதிக்க விரும்பினார். அதற்காக அவர் ஒரு வயதான பிராமணர் வேடமிட்டு கர்ணனை அணுகினார். கர்ணன் அப்போது ஒரு யாகத்தை நடத்தி கொண்டிருந்தான். அந்த யாகம் முடிந்ததும் கர்ணன் அந்த பிராமணரை வணங்கி, சுவாமி, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்றான். பிராமணர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணர், கர்ணா, நான் மிகவும் பசியாக இருக்கிறேன். ஆனால் சாதாரண உணவை நான் உண்ண மாட்டேன். எனக்கு உன்னுடைய யாகப் பசுவின் கறந்த பால் வேண்டும் என்றார். கர்ணன் சற்று யோசித்தான். யாகப் பசுவின் பால் யாகத்திற்கானது. அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது சரியல்ல. ஆனால் வந்திருப்பவர் ஒரு பிராமணர். அவர் கேட்டதை மறுக்கக்கூடாது. தனது கொடைத்தன்மையை நிரூபிக்க இதுவே சரியான தருணம் என்று எண்ணினான். கர்ணன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தனது வாளை எடுத்து தனது தொடையை துண்டாக்கி அதிலிருந்து ரத்தம் கறந்த பாத்திரத்தை பிராமணர் முன்வைத்தான். பிராமணர் அதிர்ச்சி அடைந்தார். கர்ணா, இது என்ன? நான் உன்னிடம் பால் கேட்டால் ரத்தத்தை கொடுக்கிறாயே என்றார். கர்ணன் அமைதியாக, சுவாமி, யாக பசுவின் பால் யாகத்திற்காக மட்டுமே. அதை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் கேட்டதை மறுக்கவும் நான் விரும்பவில்லை. எனது உடலில் ஓடும் ரத்தமும் பாலுக்குச் சமம். ஆகையால் எனது தொடை ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்தேன். தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்வது என் பாக்கியம் என்றான். பிராமணர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணர் கர்ணனின் இந்த செயலை பார்த்து வியந்து போனார். ஒரு கணம் கூட யோசிக்காமல் தனது உயிரையும் பணயமாக்கி ஒரு யாசகனின் பசியை தீர்க்கும் எண்ணம் கர்ணனைத் தவிர வேறு எவருக்கும் வராது என்பதை அவர் உணர்ந்தார். கிருஷ்ணர் தனது உண்மை வடிவத்தை காட்டி கர்ணனின் கொடைத்தன்மையையும் தியாகத்தையும் மனதார பாராட்டினார். இது போன்ற வீடியோக்களை தினமும் பார்க்க நமது புராண வெளிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.